கர்த்தர் கோபப்பட்டு, கர்த்தர் எரிச்சல் அடைந்து, கர்த்தர் ஆத்திரப்பட்டு, கர்த்தர் உக்கிர கோபம் அடைந்து பார்க்கவே முடியாது இல்லையா? ஈவன் அவங்க எல்லாம் பாவம் செஞ்சு சபிக்கப்பட்டவங்க கூட ஆண்டவர் கோபப்படுற மாதிரி நீங்க பார்க்க முடியாது. ஆதாமுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன வேலை கொடுத்தாரு? 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் கர்த்தராகிய மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, சபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இல்ல, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்தாரு. அந்த பிளஸ்ஸிங்கை காப்பாத்திக்க முடியல இவங்கனால. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்புல ஆண்டவரோடு இருக்க முடியல. ஆண்டவர் ஒரு தனிமையை கொடுத்தாரு. அந்த தனிமையை இவர்கள் கர்த்தரோடு கூட செலவு பண்ண முடியல. ஆண்டவர் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, ஆதி ஆகமத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள நடந்ததான் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வரும்போது நடக்கும். ஆண்டவரே 2வது அதிகாரத்துல மிருகங்களை கர்த்தர் கொண்டு வந்தாரா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிருகங்களை ஆதாம்கிட்ட கொண்டு வந்தாரா? ஆதாம் பேரிட்டானா? அதுவே அதுக்கு பேராயிருச்சா? இப்ப அதே அங்க ஒரு சர்ப்பம் வருதா? கர்த்தர் கொண்டு வந்தாரா? அவனா தேடி போனானா? கர்த்தர் கொண்டு வந்தாரா? சர்ப்பமா தேடி வந்துச்சா? ரைட். இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. ஏவாள ஆண்டவர் கூட்டு வந்தாரா இல்ல ஏவாளா வந்தாங்களா? 6வது அதிகாரத்துல தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தாரா இல்ல அவங்களா தேடிக்கிட்டாங்களா? அவங்களா தேடிக்கிட்டாங்க. வலது கை தலைமையில வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நானாய் தேடிக்கொண்டதும், நானாய் தேடிக்கொண்டதும், தானாய் தேடி வந்ததும், நானாய் தேடி வந்ததும் என் வாழ்க்கையில தேவையே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேவையே இல்லை. எடுத்துருங்கன்னு சொல்லுங்க, தப்பு இல்லைன்றேன். எடுத்துருங்கன்னு சொல்ற தைரியம் யாருக்கு வரணுங்கிறத இங்க முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய ஆனந்தத்தை, ஆண்டவருடைய சந்தோஷத்தை, என்ன குறித்த தேவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற 2 காரியங்கள். ஒண்ணு, என்னை தேடி தானா வந்தது. இந்த உலகத்துல எதுவுமே தானா வர்றது கிடையாது. ஒண்ணு கிருபையினால வரணும், இல்லைன்னா பிசாசால வரணும். இஃப் ஐம் ரைட் ஆர் ராங்? அப்ப தானா வர்றதும், ஆமா, நானா தேடிக்கொண்டதும், அது அழைப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், பொறுப்புகளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வாட் எவர் மேபி. சில நேரத்துல குடும்ப சொத்துக்களா இருக்கலாம். ஆண்டவருக்கு அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. பாருங்க, ஆண்டவருக்கு இன்னைக்கு சந்தோஷம் இல்லை. தானா தேடி வந்ததும், நானா தேடிக்கிட்டதும் என் ஆண்டவருடைய சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருதுங்க, பிரிச்சிருது. பிரியமான தேவ பிள்ளையே, காலை வேளையில கொஞ்சம் அவேர் பண்ண விரும்புறேன். உன் வாழ்க்கையில எது பிரதானமானதுங்கிறத பாரு. சமீப காலங்களா நான் கிறிஸ்தவர்களோடு பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் ஆவியில தெளிவா உணர்கிறேன். இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், ஆல்மோஸ்ட் ஆஃப் பீப்புள், 98% ஆஃப் பீப்புள், அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, தனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை சந்திக்கப்படாவிட்டால் கர்த்தரே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. குறைந்தபட்ச தேவை பாஸ்டர் என்ன? பாஸ்டர் தேவை ஒரு சபைக்கு வர விசுவாசி குறைந்தபட்சம் என்ன பாஸ்டர் தேவை? ஐயா, இங்க ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க சபைக்கு வர விசுவாசிக்கு குறைந்தபட்ச தேவை என்ன? அடிப்படை தேவைகள் சந்திக்கணும். என்ன வேணும் பாஸ்டர்? சர்ச்சுக்கு வராங்க, அட்லீஸ்ட் இதுவாக சந்திக்கப்படணும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதமான சுகமான வாழ்க்கை. ஆமா, அந்த 3 அத்தியாவசிய தேவைகள் வந்தீங்க. கரெக்ட். நல்ல ஒரு வாழ்றதுக்கு ஒரு எசென்சியலான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஒரு நல்ல ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இருந்தா போதும் பாஸ்டர். இந்த 3மே கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு வரணும்? இது 3மே போனது கிடைக்கலன்னா நிம்மதி இல்லாம ஆயிடுறாங்க. அதான், இந்த 3மே கிடைக்கலன்னா நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்?
நான் இருக்கிற இடத்துல இயேசுவை கும்பிட்டுட்டு போயிடுறேன். நான் இயேசுவெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டேன். நான் ஊழியெல்லாம் நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப இது ஒரு வார்த்தை வந்துகிட்டு இருக்கு பிரபலமா, சாதாரண ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃப். எனக்கு அது புரியல. அது என்ன ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃப், ஸ்பெஷல் கிறிஸ்டியன் லைஃப்னு தெரியல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட் இப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கிறேன், அந்த தேடுதலுக்கு பதிலா இயேசு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் எனக்கு பதிலாக இயேசு ஏற்கனவே வந்துட்டாருங்கிறது தெரியல. இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் எனக்கும் தகுதியே கிடையாது. செத்து இருந்தா இந்த 2025 நான் செத்து இருந்தா பலமுறை செத்து இருக்கணும். என் மேல பல பேரை புதைச்சிருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான். கிறிஸ்தவர்களாத கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, கிறிஸ்டோபருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா 2 பேருக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, கிறிஸ்டோபருக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு. பிரச்சனையில எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும், செத்து 4 நாள் ஆனாலும், செத்து 1 வருஷம் ஆனாலும் திருப்பி என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா கிருஷ்ணமூர்த்திக்கு அது கிடையாது. பாருங்க, எத்தனை பேருக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் புரியுது? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி நம்ம வச்சுக்கிட்ட ஆண்டவர்கிட்ட போறது பெரிய ஆபத்து. அது அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். எனக்கு ஒரே சாய்ஸ், நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க தராததும் இந்த 3 வார்த்தைகளை உங்க ஜெபங்களா தீவிரமா ஜெபங்களாக்குங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. நம்பர் 1, ஆண்டவரே நீங்க தராத எதுவும். இந்த ஜெபத்தை உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ரொம்ப ஆழமா உண்மையா நீங்க செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு வேகமா ஆக்டிவ் ஆகுறாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தராத எதுவும். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வராத எதுவும். தராத எதுவும், உம்மிடத்திலிருந்து வராத எதுவும். உம்மிடத்தில் என்னை வர விடாத எதுவும். உம்மிடத்தில் என்னை வர விடாத எதுவும். என்னிடத்திலிருந்து எடுத்து போடும்னு சொல்லிச்சோம். எடுத்து போடும். எல்லாம் கொடுங்க கொடுங்கன்னு இது வரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கோம்ல. முதல் தடவை எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட முகத்தை இருதயத்தை காண்பிக்கிறதே கிடையாது. இன்னைக்கும் நீங்க தேவ சித்தத்தை, தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்ள முடியாம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தேவனுடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில பிரதானமா இல்லை. இன்னைக்கு உங்க சந்தோஷத்தை தான் முதல்ல நான் ஆரம்பிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு உங்கள் தேவன் உங்களிடத்துல சந்தோஷமா இருக்கிறார். அவர் சந்தோஷத்தை கெடுக்கிற 2 காரியங்களை நான் உங்ககிட்ட சொன்னேன். 1, நீங்களா தேடிக்கிட்ட விஷயங்கள். நீங்க பாருங்க, அந்த 6வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. சரி, 6வது அதிகாரம். சரி, 4வது அதிகாரத்துல வாங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். மூன்றாவது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கம்மா. சரி, 7வது வசனம் 3:7 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நம்பர் 1, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஆடை உடுத்தி இருந்தார்? மகிமை. மகிமையா. அவங்க என்ன ஆடை உடுத்திக்கிட்டாங்க? அத்தி இலைகள். இப்ப சொல்லுங்க, யார் வழிகளை ஏற்படுத்தினது? அவர்களே உடைய ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், அங்க கோபங்கள் வரலைங்க. ஆண்டவர் கோபப்பட்டு இருந்தாருன்னா அவங்கள சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பார். ஆண்டவர் போயிருப்பார், திரும்பி பரலோகத்துல ஏறி போயிருப்பார். ஆனா ஆண்டவருடைய இருதயம் துக்கம் அடைஞ்சது. தாம் பிள்ளைங்க தன்னை நம்பலையே. தாம் பிள்ளை தன்னை நம்பலையே. இப்ப 2வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்துக்கும் 3வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு இடையில எத்தனை வருஷ காலங்கள், எத்தனை யுகங்கள் நடந்திருக்கும்? இல்ல, ஒரு பெரிய மாற்றங்கள் உருவ அமைப்பிலோ அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வேற வந்திருக்காது இல்லையா? முதல் நாள் பார்த்துட்டு போயிருக்காரு. மகிமையில யாரை ஏவாளை உருவாக்கி கொடுத்து கையில கொடுத்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருங்கடா. அன்னைக்கு தாய் தகப்பன் கிடையாது. சொல்ல போனா தாய் தகப்பன் யாரு? தேவனாகிய கர்த்தர் இல்லையா? ஆதாம்
ஆண்டவர் சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருக்க கிடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம புடனில் அடிக்காத குறைய ஆண்டவர் சொல்றாரு. ஆதாம், நீ உன் மனைவியோட இருக்கணும். ஆதாம், நீ உன் மனைவியோட இருக்கிறதா பிரதானம், நீ அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்து வைக்கப்படாத இருந்தார்கள். இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு வேற ட்ரெஸ் இருந்திருக்குமா? மகிமை தானே இருந்திருக்கும். இப்ப அந்த மகிமை விலகிருச்சு. அந்த மகிமை இழந்துட்டாங்க. நிர்வாணிகள்னு தெரிஞ்சிருச்சு. சரி, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஒரு இயல்பான ஒரு வெட்க உணர்வு, ஒரு மாதிரி ஒரு அசூசி வர்றது வாய்ப்பு தான். ஒளிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்டு. இப்ப ஆண்டவர் சத்தம் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? காப்பாத்த அப்பா வந்துட்டாருன்னு ஓடி இருக்கணுமா இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க. உங்களை என்னையும் பிரச்சனைல இருந்து காப்பாத்துறதுக்கு யாருங்க வருவா கடைசியா? ஆண்டவர் தான் வருவார். அவர்கிட்ட இல்ல ஆண்டவரே, நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு ஆண்டவர் கேட்டார். அவர் கண்கள் அவர்கள் உடல்ல இருந்த அத்தி இலையை பார்த்தது. இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த டெம்பரரி சொல்யூஷன் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. இப்போதைக்கு ஒண்ணு செய்யலாம் பாஸ்டர், இப்போதைக்கு தற்காலிகமா. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு பதில் தருவார். இப்போதைக்கு அவசரத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு இப்ப சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் சரி பண்ணணும். தற்காலிகம்னு சொல்லி 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 நம்ம வாழ்க்கை முழுக்க நிரந்தரமா கர்த்தர் வச்சிருந்த நிம்மதியை இழந்துட்டு நிக்கிறோம். நம்பர் 1, அவன் தேடி போனது அத்தி இலையை. நம்பர் 2, வாங்க இன்னொரு ஆளையும் காட்டுறேன். 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிமா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் யார் தன் யார்கிட்ட சகோ சொல்றாங்க? ஒரு நிமிஷத்துக்கு வரமா. யார் யார்கிட்ட சொல்றாங்க? ஆண்டவர். இயேசுவானவர் காயின் ஆமா, காயின் கர்த்தர் காயின் இடத்துல பேசுறார். இப்ப காயின் அடுத்து யார்கிட்ட தான் பேசியிருக்கணும்? தேவன்கிட்ட தான் பேசுவோம். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். இப்ப எத்தனை பேருக்கு பிரச்சனை புரியுது? ஆண்டவர் வந்து ஆண்டவர் மறைக்கவே கிடையாது. ஆண்டவர் ஓப்பனா சொல்றார். அவன் மனசு வருத்தப்படுறான். நல்லா பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. காயின் போய் ஆண்டவர்கிட்ட முறையிடவே மாட்டான். ஃபர்ஸ்ட் காயின் பலி செலுத்துவான், ஆபேல் பலி செலுத்துவாரு. கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலை அங்கீகரிப்பாரு. இத பார்த்த உடனே காயினுக்கு மனசுல ஒரு வருத்தம் வரும். அதனால அவன் முகநாடி மாறும். இத பார்த்த உடனே ஒரு தகப்பன் அப்படி பொங்கி வந்து பேசுறாரு பாருங்க. டேய் நீ ஏன்டா கஷ்டப்படுற? இல்ல உனக்கு ஏன் எரிச்சல் வருது? காயின் தானே ஃபர்ஸ்ட் போய் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கணும். என்ன ஆண்டவரே, ஏன் பலி ஏன் ஆண்டவரை ஏத்துக்கல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து பேசுறாரு, இதுதான் விஷயம். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் இருக்குல்லப்பா, நீ நன்மை செஞ்சா மேன்மை தானப்பா அப்படின்னு ஒரு தகப்பன் தம் பிள்ளைய ஒரு கம்ஃபர்ட்ல கொண்டு வர பாக்குற. இங்க தகப்பன்ட்ட பிள்ளை என்ன பண்றான் தெரியுமா? சரின்னு தலையாட்டிட்டு இந்த பக்கம் வந்து சகோதரனை பார்த்து பேசுறதுக்காக வயல்ல கூட்டு போய் கொலைய பண்ணிடும். அவருடைய ஆனந்தம் எங்க கெட்டுச்சு தெரியுங்களா? நமக்குன்னு இன்னொரு வழிகளை மனுஷர்களிடத்துல தேடும்போது, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கும் நமக்கு அறிவூட்டுவதற்கும் நம்மை அனுதினமும் நடத்துவதற்கும் தேவன் இருக்க, நம்ம பிரச்சனைகளை மனுஷங்க கிட்ட போய் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஒருவேளை இப்ப நீங்க குடும்பமா ஒருவேளை கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இல்ல பரவாயில்ல, நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க, உங்க மனைவியோ கணவனோ இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற பக்கம் கையை காமிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இவங்க எனக்கு எதிரி இல்லைன்னு சொல்லுங்க. இவங்க பிசாசு இல்ல, இவங்க பிசாசால அனுப்பப்பட்டவங்க இல்ல, தேவனால கொடுக்கப்பட்ட பிரச்சனைய ஆவியோட யுத்தத்தை அணுகணும். நம்மளாம் ஆவிக்குரியவங்க, நம்ம ஆவிக்குரியவர்கள். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நான் இந்த டீமை வந்து நான் என் ஃபேமிலியா நினைச்சுதான் நிறைய விஷயங்களை நான் பர்சனலா ஓபன் பண்ணி, ஏன்னா ஆண்டவரே உங்களை நம்பி மனசை திறக்கிறாங்கனால நான் கொஞ்சம் இன்டர்மிஸியான என்னோட சில தகவல் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். அது வேற எந்த சிம்பதி கிரியேட் பண்ற கிடையாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த செப்டம்பர் மாதம், இந்த கடந்த 1.5 மாதங்கள் நான் உங்க கூட ஜேர்னி பண்ணிருக்கேன் இல்லையா? போன
மார்ச் 27 எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் ஆகி ரொம்ப சிவியரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு 3-4 மாதங்கள்ல வெளியே எங்கேயுமே வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால பயங்கரமான பினான்சியல் லாஸ். ஸோ நம்ம சர்ச்சை வெக்கேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இப்ப திருப்பி 1.5 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஓனர் நம்மளை கூப்பிட்டு அதே சர்ச் கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அதெல்லாம் பே பண்ற சூழ்நிலையில நம்ம பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதோட கான்வகேஷன் வர 8ஆம் தேதி செப்டம்பர் 8 என் குழந்தையோட 3வது பிறந்த நாள்ல நம்ம பைபிள் காலேஜுடைய முதல் கான்வகேஷன் கிராஜுவேஷன் வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பட் ஆனா கடன் வாங்க மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டவரே எனக்கு தேவையில்லை சந்திப்பாரு. ஸோ பிள்ளைங்க கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு கிராஜுவேஷன் ஃபீஸும் சர்டிஃபிகேட் ஃபீஸும்